நானும் ஒருவன். என் பெயர் அருணாச்சலம். இந்த அமைப்பு பெங்களூருவை தலைமையகமாகவும் சுமார் 180 நாடுகளுக்கு மேல் கிளைகளை கொண்டு மக்கள் சேவையில் ஈடுபட்டு வருகிறது. இந்த அமைப்பை ஏற்படுத்தியவர் பரம பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் குருஜி அவர்கள். அவர் நம் தமிழகத்தை கும்பகோணம் அருகில் உள்ள பாபநாசத்தில் பிறந்தவர். அவரது நோக்கம் ஒன்று தான், மன அழுத்தம் இல்லாத, வன்முறை இல்லாத உலகை உருவாக்கணுங்கிறது தான் அவரது நோக்கம். அதற்காக எளிய முறையில் வடிவமைக்கப்பட்டது தான் வாழும் கலையின் ஆனந்த அனுபவ பயிற்சி. பேர்லேயே ஆனந்தம் இருக்கா? ஆனந்த அனுபவ பயிற்சி. பேர்லேயே ஒரு ஆனந்தம் இருக்கா? ஹாப்பினஸ் ப்ரோக்ராம். டைட்டில்லையே ஒரு ஹாப்பி இருக்குது. நீங்கள்லாம் ஹாப்பியாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? எப்போவாவது இருந்தால் பத்தாது, எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். ஒவ்வொருத்தருமே அவருடைய நோக்கம் மன அழுத்தம் இல்லாத, வன்முறை இல்லாத உலகை உருவாக்கணும்னா ஒவ்வொரு தனி மனிதனும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருந்தாங்கன்னா வன்முறைக்கு வேலையே இல்லை. கோபங்கிறது வரப்போகிறதில்ல, கோபம் வரலைன்னா வன்முறைக்கு வேலை இல்லை. அதுதான் இந்த ஆனந்த அனுபவ பயிற்சியினுடைய ஒரு அற்புதமான வடிவமைப்பு. ஓகே, நீங்கள்லாம் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி சந்தோஷமாக இல்லைன்னா நம்மளுடைய சந்தோஷத்துக்கு எது தடையாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம சந்தோஷத்துக்கு முக்கியமாக நம்ம வாழ்க்கையில் நமக்கு தடையாக இருக்கிறது எது? சொல்லுங்களே பார்க்கலாம். நாம் நம்மளை மகிழ்ச்சியாக இருக்க விடாமல் நமக்கு தடையாக எது இருக்குது? மன அழுத்தம். ஜோராக கைத்தட்டுங்க. கைத்தட்டுறதுனால பார்த்தீங்கன்னா மற்றவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக மட்டும் இல்லை, எப்பெல்லாம் நம்ம வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் கைத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க கையில் எல்லா பகுதிக்கும் செல்லக்கூடிய ஜாயின்ஸ், இந்த சுரப்பி நாளங்களுடைய ஒவ்வொரு ஜாயினும் இங்கே கைகளில் இருக்குது, உள்ளங்கைகளில். நாம் எவ்வளோ கைத்தட்டி உற்சாகப்படுத்துகிறோமோ அது நமக்கு தான் அவ்வளோ நல்லது கொடுக்குது. பிளட் ப்ரெஷர் வராது, சுகர் கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த மாதிரி எல்லா நோய்களுமே அப்படியே கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த கைத்தட்டுறதில் பலன் இருக்குது. ஓகே, வேற மனம், அது சொன்ன மாதிரி அந்த மனம் சம்மந்தப்பட்டது. வேற சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை. சூப்பர், ஜோரா கை தட்டுங்க. உடல் ஆரோக்கியம் முதல்ல பார்த்தீங்கன்னாக்க நாம் ஆரோக்கியமாக இருந்தோம்னாலே சந்தோஷமாக இருப்போம். நம்ம ஆரோக்கியமாக இல்லைன்னா, உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா மன ஆரோக்கியமும் போயிடும், மன ஆரோக்கியம் இல்லைன்னா உடல் ஆரோக்கியமும் போயிடும். ஓகேவா? சூப்பர். ஓகே, அடுத்தது உடல், மனம், அப்புறம் எண்ணங்கள். எண்ணம் போல் வாழ்வு, மனம் போல் மகிழ்ச்சியம் அப்படிங்கிற பார்த்தீங்களா? எண்ணங்கள், நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கும். அடுத்தது உணர்ச்சிகள். இந்த நாள் தான் முக்கியமாக நம்முடைய மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்கிறது. அப்புறம் ஒரு சில நேரங்கள் நம்முடைய உறவுகள், ஒரு சில நேரங்களில் சுற்றுச்சூழல், இதெல்லாம் நம்மளுடைய மகிழ்ச்சிக்கு தடையாக இருக்குது. முக்கிய தடையாக இருக்கிறது நாள். உடல் ஆரோக்கிய இன்மை, மன ஆரோக்கியமின்மை, எண்ணங்கள், உணர்ச்சிகள். இந்த நாளையும் சரி பண்ணிட்டோம்னாக்க நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறதுக்கு யார் காரணம்? சொல்லுங்க. நம்ம தான் காரணம். நம்மளுடைய முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க எங்கே போகிறதா இருந்தாலும் நடந்தே போயிட்டு இருந்தாங்க. ஆனால் நாம் இன்னைக்கு பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறதா இருந்தால் கூட ஏதாவது 2 வீலரை தேடுறோம். அந்த அளவுக்கு உடல் இயக்கம் கொடுக்கறதே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் ரிமோட் கண்ட்ரோல், எதுக்கு எடுத்தாலும் ரிமோட்டை தேடுறோம். அந்த அளவுக்கு உடலுக்கு இயக்கம் கொடுக்காம போயிடுறோம். அது மட்டும் இல்லை,
என்னெல்லாம் கிடைக்குதோ கலர் கலராக கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்றோம். நேரத்துக்கு தூங்குறதில்ல, நேரத்துக்கு சாப்பிட்றதில்ல. அப்புறம் எங்கே ஆரோக்கியம் இருக்கும்? நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னாக்க ஆரோக்கியத்தை பேண முடியும். செய்கிறோமானா செய்கிறதில்ல. அப்புறம் நல்ல சத்துள்ள உணவாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்றோமானா அதுவும் செய்கிறதில்ல. நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிறுதானியங்களை சேர்த்துக்கிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சிறுதானியங்கள் பேரை நம்ம பேப்பரில் தான் எழுதி பார்க்கணும். அந்தளவுக்கு அதனுடைய பயன்பாட்டை நம்ம பார்க்குறதே இல்லை. ஏன்னா நம்ம சத்து இப்போ கல்யாண வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர்றோம், அதில் நிறைய பிராணிக்கு எனர்ஜி இருந்ததுன்னா நம்ம வந்த உடனே சுறுசுறுப்பாக துருத்துருன்னு ஓடி ஆடி வேலை செய்யணுமா இல்லையா? ஆனால் வந்த உடனே என்ன பண்ணுறோம்? சித்த படுத்தா தேவையில்லைன்னு தோணுது. ஆமாவா இல்லையா? அப்போ அந்த உணவில் சுவை இருக்குது, ஆனால் எதிர்பார்க்குற அளவுக்கு பிராணிக்கு எனர்ஜி இல்லை. சரிங்களா? சுவை மட்டுமே ஒரு வந்து ஆரோக்கியமாக வாழ வைக்க முடியாது. அந்த பிராணி அதை நம்ம பண்ணுறதில்ல, உடலுக்கு போதிய இயக்கங்கள் தர்றதில்லை. இப்போ பார்க்கலாம், நம்ம பக்கத்துலேயோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களோ கூட பார்த்தீங்கன்னா ஓடி 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 உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கும், நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க. இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க, வீட்டுக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி போடுவாங்க, மனைவி மக்களுக்கு தேவையான எல்லாமே வாங்குவாங்க. அப்படியே போக போக கூடவே இன்னொரு லிஸ்ட்டையும் போட்டு வருவார். ப்ரெஷர் வந்துடும், சுகர் வந்துடும், கொலஸ்ட்ரால் வந்துடும். முடியலேன்னு ஒரு கட்டத்தில் ஆஸ்பத்திரியில் கொண்டு படுக்க போட்டால் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச அவ்வளத்தையும் செலவு பண்ணி கடனை உடனே வாங்கி காப்பாற்றி கொண்டு வர அளவுக்கு ஆகிடும். அப்போ அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நான் பணம் வேண்டான்னு சொல்லவே இல்லை, பணம் வேணும். ஆனால் பணத்தால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி வெறும் 10% தான்.